நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ மேட்டுப்பாளையம் இருக்கிற நண்பர்களே, சென்னையிலேருந்து ப்ளூ மவுண்டனில் வந்துட்டோம். டாய் ட்ரெயினில் ஊட்டி போகிற நண்பர்களே. ட்ரெயின் 9:05க்கு தான் ஸ்பெஷல் ட்ரெயின், இன்னும் வரல. அதனால் மேட்டுப்பாளையம் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற நண்பர்களே. ட்ரெயின் வந்தோம்னா ஏறுவோம். ஓகே, பாய். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இருக்கிறது மேட்டுப்பாளையத்தில் டாய் ட்ரெயின் தான் நண்பர்களே. நம்ம ஜூன் மாதம் 2வது வாரத்தில் சென்னையிலேருந்து ப்ளூ மவுண்டனில் மேட்டுப்பாளையம் வந்துட்டோம். காலையிலேயே நமக்கு ட்ரெயின் 7:10க்கு இருந்துச்சு நண்பர்களே. நாங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடியே ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம். அப்போ தான் நமக்கு கிடைக்கும் நண்பர்களே. நாங்கள் புக் பண்ணது ஸ்பெஷல் ட்ரெயின். அந்த ட்ரெயினை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குற நண்பர்களே. நம்ம ஸ்பெஷல் ட்ரெயின் புக் பண்ணது 965 ரூபா நண்பர்களே, ஒரு நபருக்கு. நம்ம முன்னாடியே பண்ணால் தான் கிடைக்கும். இது ஐஆர்டிசிலேயே பண்ணலாம், ஆன்லைன் புக்கிங் பண்ணிக்கலாம் நண்பர்களே. அட்வான்ஸாக புக் பண்ணிக்கிங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு இது கிடைக்கும். இது இல்லாமல் சாதா ட்ரெயினும் இருக்குது. அதில் ரேட்டு கம்மியாக இருக்குது நண்பர்களே. நீங்கள் அந்த ட்ரெயினில் பண்ணிங்கன்னா 7 மணிக்கெல்லாம் கிளம்புது. அதில் 395 ரூபாயிலே நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி போயிடலாம் நண்பர்களே. இது ஒரு புதுமையான அனுபவமாக இருக்கும். நம்ம போனது கிட்டத்தட்ட 5.5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு நண்பர்களே, மேலே போய் சேர்றதுக்கு. இல்லை ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குது நண்பர்களே. ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டு, செகண்ட் கிளாஸ் டிக்கெட் இருக்குது. ரிசர்வ் டிக்கெட்டும் கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க. அந்நேரம் போனீங்கன்னா லைனில் நின்றிங்கன்னா கிடச்சதுன்னா வாங்கிக்கலாம். குன்னூர்லேருந்தும் நம்ம டிக்கெட் எடுக்கலாம். குன்னூர்லேருந்தும் ட்ரெயின் கிளம்புது நண்பர்களே. குன்னூர் டு ஊட்டியும் இருக்குது. நீங்கள் குன்னூர் போனீங்கன்னா கூட அங்கேருந்து ட்ரெயின் கிளம்புது, அதுலேயும் ஏறிக்கலாம் நண்பர்களே. அங்கே அன்ரிசர்வ் டிக்கெட் 80 ரூபா தான், குன்னூர் டு ஊட்டி. சூப்பராக தான் இருக்கும், பாருங்கள் நண்பர்களே. நாங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தோம், 2 ட்ரெயின்லேயும் போய் பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. அப்போ தான் ட்ரெயினை கிளம்பிட்டு இருந்தாங்க. இன்ஜின் டீசல் இன்ஜின் இல்லை, இது நீராவி இன்ஜினில் தான் கிளம்புது நண்பர்களே. இந்தியாவில் 2 இடத்துல தான் இருக்குது. இது நம்ம 2வது இடம். இது யுனெஸ்கோவோட அங்கீகரிக்கப்பட்டது பழமையான ரயில்வேன்னு சொல்லி நம்ம ரயில்வே அங்கீகாரம் கிடச்சிருக்கு நண்பர்களே. இது நமக்கு கிடச்ச ரொம்ப பெருமையான விஷயம். நாம் ஒரு 10-12 பேர்த்துக்கு மேலே போயிருந்தோம். எல்லாம் ஆர்வத்தோடு இருந்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க நண்பர்களே. சென்னையிலேருந்து எல்லாருமே வந்திருந்தோம். டீசல் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போய் அதிசயமாக பார்த்தோம். இதெல்லாம் பழைய காலத்தில் தான் நம்ம பார்த்துருக்கோம். டீசல் இன்ஜினில் ஃபுல்லாக நீராவியாக வந்துட்டு இருந்தது நண்பர்களே. பார்க்குறக்கே வித்தியாசமாக இருந்துச்சு. ஏகப்பட்ட பேர் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நாமளும் அதில் ஒருத்தர். எப்படி தான் இருக்குது, எப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. ஏகப்பட்ட புகையை தள்ளிக்கிட்டு இருந்துச்சு. நமக்கு ட்ரெயின் 9:10க்கு தான். நாங்கள் ப்ளூ மவுண்டனில் காலையில் 6:30க்கெல்லாம் இறங்கிட்டோம் நண்பர்களே. இங்கே குளிக்கிறதுக்கு ரெஸ்ட் ரூம் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் நம்ம கூட்டமாக இருக்கிறங்காட்டி ஏற்ற மாதிரி ஒரு லாட்ஜில் போய் குளிக்கிறதுக்காக போனோம். அதுக்கே அவங்க ஒரு ஆளுக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஹோட்டல் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இங்கேயே ஸ்டேஷன்லேயே குளித்து ரெடி ஆகிக்கிங்க, பிரச்சனை இல்லை. நம்ம பஸ்ஸில் போனோம்னா அவ்வளோ ஸ்பாட்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் ஊட்டி போனால் தான் அங்கேருந்து தான் சுற்றி பார்க்க முடியும். ஆனால் நம்ம இந்த ட்ரெயினில் போயிட்டோம்னா ஏகப்பட்ட இடங்களை பார்க்கலாம் நண்பர்களே. ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்தி நிறுத்தி தான் போவாங்க. சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்பாட்டெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அதுலேயும் நீங்கள் ஆஃப் சீசனில் போனீங்கன்னா இன்னும் சொர்க்கமே பார்க்கலாம் நண்பர்களே. அருமையாக இருக்கும். என்ன, அந்த மழை காலத்தில் போயிட்டிங்கன்னா பாறை கீரை விழுந்துருச்சுன்னா ட்ரெயினை நிறுத்திடுவாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டம். ட்ரெயின் கிளம்ப போகுது, அதுதான் எல்லாம் செக் பண்ணிகிட்ருக்குறாங்க ஒவ்வொருத்தரும். ஒவ்வொரு பெட்டிலையும் டிடிஆர் இருக்கிறாங்க. எல்லாம் கரெக்டாக ஆள் ஏறினோன்னா எல்லா பெட்டிலேருந்து இது பண்ணுறாங்க நண்பர்களே. கொடி அசைக்கிறாங்க, அப்புறம் தான் கிளம்புது. பாருங்கள், இவர் தான் ஒரு ஆப்ரேட் பண்ண போகிறாரு ட்ரெயினை. நம்மளும் ஆசையோடு பார்த்துட்டு இருந்தோம். இந்த மலை ரயில்வே நண்பர்களே 1891ஆம் ஆண்டு தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது 1899ஆம் வருஷம்தான் பணிகள்லாம் நிறைவேற்று ரயில்வே 1801 ஜூன் மாதம் 15ஆம் நாள் இந்த ரயில் சேவை தொடங்கியிருக்கு நண்பர்களே. மேட்டுப்பாளையம் டு ஊட்டிக்கு. மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி வரைக்கும் மொத்தம் 10 ஸ்டேஷன் இருக்குது நண்பர்களே. ஆனால் இந்த ட்ரெயினில் கல்லாறு,
அப்புறம் அட்டர்லி, ரன்னிமேடு, வெல்லிங்டன், அப்புறம் அரவங்காடு ஸ்டாப் இருக்குது, கேத்தியில் இருக்குது நண்பர்களே. கடைசியில் லவ்டேல் அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் நின்று அதுக்கப்புறம் தான் ஊட்டி செல்லும் நண்பர்களே. இப்போ நம்ம ட்ரெயின் கிளம்பிருச்சு. ஃபுல்லாக குகைகள், நீர்வீழ்ச்சிகள் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே தான் வந்தோம். ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் 10 நிமிஷம் 20 நிமிஷம் நிறுத்துனாங்க நண்பர்களே. அங்கே கேண்டீனும் இருக்குது. சுட சுட டீ, சமோசா அப்படின்னு எல்லாம் போடுறாங்க. பார்க்குறக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்குது நண்பர்களே. பாருங்கள், எல்லாம் பாறைக்கு நடுவில் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். எல்லாம் ஏகப்பட்ட பேர் ரீல்ஸு, ஃபோட்டோஸுன்னு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ஸ்டேஷனில் நிறுத்தினா அங்கேயும் சூப்பர் சூப்பர் எல்லாம் இருந்துச்சு நண்பர்களே, ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு. இந்த ட்ரெயின் வந்து ஊட்டியிலிருந்து திருப்பி ரிட்டன் மேட்டுப்பாளையம் வரும் நண்பர்களே. இது மாதிரி ஊட்டி டு குன்னூருக்கும் ட்ரெயின் 2-3 ட்ரெயின் இருக்குது. குன்னூர்லேருந்தும் ஊட்டிக்கு இருக்குது நண்பர்களே. ட்ரெயின் மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் வரைக்கும் நீராவி இன்ஜினில் தான் இயங்குது. அதுக்கப்புறம் அங்கே போனவுடனே குன்னூரில் போனவுடனே டீசல் இன்ஜினை மாற்றிக்கிறாங்க. மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் வரைக்கும் பல்சக்கரத்துலேயே தான் போகுது நண்பர்களே. பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. பின்னால் இருந்து தான் தள்ளிட்டு போகுது ட்ரெயின் ஸ்டீம் இன்ஜினில். பாருங்கள் நண்பர்களே, சூப்பராக இருக்குது. பார்க்குறக்கே செமையாக இருக்குது நண்பர்களே. நம்ம அங்கே போய் ஊட்டியில் சுற்றி பார்க்குறத விட இந்த மாதிரி இடங்கள் பார்க்குறது தான் நமக்கு சூப்பராக இருக்கும். நாம் எத்தனையோ ட்ரெயினில் போயிருக்கிறோம். இதில் போகிறது தான் நமக்கு புதுவித அனுபவமாக இருக்கும். இதே எஃபெக்ட் நீங்கள் கோவாவில் போனீங்கன்னா, கொங்கன் ரயில்வேயில் போனீங்கன்னாலும் நமக்கு கிடைக்கும். அது இதே மாதிரி தான் மலை மேலே போயிட்டுருக்கும். நீர்வீழ்ச்சிகள்லாம் பார்க்கலாம் கோவாவில். நம்ம இங்கே தமிழ்நாட்டிலன்னா நம்ம இந்த ட்ரெயினில் போனால் தான் நமக்கு இந்த மாதிரி அனுபவம்லாம் கிடைக்கும். இந்த நீலகிரி மலை ரயில் ஆசியாவிலே மிக செங்குத்தான ரயில் பாதையில் அமைஞ்சிருக்கு நண்பர்களே. அதனால தான் இது வந்து யுனெஸ்கோவோட பாரம்பரிய சின்னமாகவும் அறிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப பழமையானது. மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டி போகிறதுக்கு நமக்கு 4 மணி நேரம் 50 நிமிஷம் ஆகுது நண்பர்களே. கீழே இறங்குறதுக்கு வந்து 3 மணி நேரம் 35 நிமிஷம் ஆகுது. மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி வரைக்கும் ட்ரெயின் ரூட் வந்து மொத்தம் 46 கிலோமீட்டர் வருது நண்பர்களே. இதில் வழியில் வந்து 10 ஸ்டேஷன் இருக்குது. அதில் 7-8 ஸ்டேஷனில் நிறுத்துகிறாங்க. நமக்காண்டி 10 நிமிஷம் 20 நிமிஷம் பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் தண்ணி ஃபில் பண்ணுறாங்க டீசல் நீராவி இன்ஜினுக்காக. இப்போ ஒரு ஸ்டேஷனில் தான் நின்றுட்டு இருந்தது நண்பர்களே. அதுதான் நம்ம இப்போ பார்த்தோம். மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் வரைக்கும் பல்சக்கரத்தில் தான் போகுது. அது வந்து 19.5 கிலோமீட்டர் இருக்குது நண்பர்களே. மொத்தம் 209 வளைவு இருக்குது நண்பர்களே. சும்மா வளைஞ்சி வளைஞ்சி போகிறப்பெல்லாம் நீங்கள் வீடியோ எடுத்தீங்கன்னா செமையாக இருக்கும். இதில் குகை வந்து 16 குகை இருக்குது நண்பர்களே. பாலங்கள் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 250 பாலத்தை கிராஸ் பண்ணி போகுது நண்பர்களே. இந்த உயிரே படத்தில் வரும்ல செய்ய பாட்டு, அதெல்லாம் இந்த ட்ரெயினில் தான் எடுத்திருக்காங்க நண்பர்களே. அதுவும் இல்லாமல் ஏகப்பட்ட படங்களோட ஷூட்டிங்கும் இந்த ட்ரெயினில் தான் எடுத்துருக்குறாங்க. டாய் ட்ரெயின் தான் இதை சொல்கிறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட் கிளாஸுக்கு 700 ரூபாயும், செகண்ட் கிளாஸு 395 ரூபாயும் வாங்குகிறாங்க. ஆனால் நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது வந்து ஸ்பெஷல் ட்ரெயின். அதனால் இதோட டிக்கெட்டு 965 ரூபா நண்பர்களே. வாரத்தில் வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் ஆப்ரேட் பண்ணுறாங்க. சாதா ட்ரெயின்லாம் கிடைக்கல. அதனால தான் இந்த ஸ்பெஷல் ட்ரெயினில் புக் பண்ண நண்பர்களே. இது கிட்டத்தட்ட 2-3 மடங்கு அதிகம் டிக்கெட் ரேட் ஒரு ஆளுக்கு. இருந்தாலும் ஒர்த்து தான் நண்பர்களே. நீங்கள் சான்ஸ் கிடச்சிங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே ஐஆர்டிசியில் புக் பண்ணி வச்சுருங்க நண்பர்களே. பண்ணிட்டீங்கன்னா நம்ம சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு. நம்ம 9 மணிக்கு கிளம்பிச்சு, கிட்டத்தட்ட அங்கே போகிறக்கு மணி 2 ஆயிடுச்சு நண்பர்களே. நம்ம 2 ஆனோன்னா அங்கே வெளியில் வந்து சாப்பாட்டுக்காக பார்த்தோம். கடைகள்லாம் 1-2 கடைகள் தான் இருந்துச்சு. அதுவும் அவ்வளோ சரியில்லை நண்பர்களே. பாருங்கள், பாலத்து மேலே நிற்கிது ட்ரெயின். சூப்பராக இருக்குது. வியூக்காக எல்லாம் நிறுத்துகிறாங்க, காட்டுறாங்க, அங்கங்கே நிப்பாட்டுறாங்க ட்ரெயினை.
செமையாக இருக்குது. இடையில ட்ரெயின் நிறுத்தி நிறைய கட்டைகள்லாம் இறக்கிட்டு இருந்தாங்க. சரி நாமளும் இறங்கி வேடிக்கை பார்த்தோம். பக்கத்துலேயே பெரிய பாலம். அங்கே நின்று ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நின்றுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம அப்படியே கிளம்புனோம். நம்ம ஊட்டியில் 4 நாள் தங்கியிருந்தோம் நண்பர்களே. 4 நாள் ஏகப்பட்ட இடத்துல சுற்றி பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு எல்லா இடமும். ஒரே ஒரு நாள் தான் வெயில், சரியான வெயில் அடித்தது. வைகரா ஃபால்ஸ் போகும்போது தான் மிக கடுமையான வெயிலாக இருந்தது. அதுவுமே சாயந்தரம் 4 மணிக்கு மேலே கிளைமேட்டு மாறிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா இந்த மாதிரி சீசனில் போனீங்கன்னா தான் ஃப்ளவர்லாம் பார்க்க முடியும். மற்ற சீசனில் போனீங்கன்னா அந்தளவுக்கெல்லாம் பார்க்க முடியாது. ஜூன் ஜூலையில் போயிட்டோம்னா கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் இருக்கும். இப்போ பாஸ் போட்டிருந்தாங்க நாங்கள் போகிறப்ப. அதனால் பாஸ் எடுத்து தான் போயிருந்தோம். பாருங்கள், பாலத்து மேலே போகுது. சூப்பராக இருக்குது லொக்கேஷன்ஸ் எல்லாம். இதை தாண்டினோன்னா அடுத்தாப்புல அப்படியே ஒரு பெரிய குகை வருது நண்பர்களே. குகைக்குள்ளே போனோம்னாலே உள்ளே ட்ரெயினுக்குள்ளே லைட்டை போட்டுறாங்க. உள்ளே இருக்கிறவங்கெல்லாம் ஒரே கற்று தான். சூப்பராக இருந்துச்சு அந்த அனுபவம். பாருங்க நண்பர்களே, ட்ரெயின் இப்போ குகைக்குள்ளே போகுது. உள்ளே லைட்டை போட்டுருவாங்க ட்ரெயினுக்குள்ளே. சூப்பராக இருந்துச்சு நண்பர்களே. ஒவ்வொரு இடம் குகைக்குள்ளே போகிறக்குமே சூப்பராக இருக்குது ட்ரெயினில் போகிறக்கு. சில குகை ஷார்ட்டாக இருக்குது, சில குகையெல்லாம் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் இருக்குது நண்பர்களே. சூப்பராக தான் இருக்கும். இதே கோவாவில் போனீங்கனாலும் குகைக்குள்ளே போகும். அங்கே வந்து ரொம்ப லாங்காக இருக்கும் குகை, செமையாக இருக்கும். இது வந்து குட்டி குட்டி குகைகள்லாம் இருக்குது. பார்க்குறக்கு நமக்கு ரம்மியமாக இருந்துச்சு. அடுத்தது லவ்டேல் ஸ்டேஷன் தான் வரப்போகுது நண்பர்களே. லவ்டேல் ஸ்டேஷன் தான் வண்டி நிற்கிது. இங்கேயும் கேண்டீன்லாம் வச்சுருக்குறாங்க. நம்ம ஸ்நாக்ஸ் எதனாலும் சாப்பிடலாம். நம்ம இப்போ பார்க்குறது வந்து குன்னூர் ஸ்டேஷன் நண்பர்களே. இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது லவ்டேல் கடைசி ஸ்டேஷன். இது வந்து நடுவில் உள்ளது குன்னூர் ஸ்டேஷன். குன்னூர் ஸ்டேஷனில் கொஞ்சம் ட்ரெயின் ரொம்ப நேரம் நிற்கும். நாங்கள் வந்து குன்னூர் வரைக்கும் இந்த ட்ரெயினில் வந்துட்டு நாங்கள் ஒரு 5 பேர் மட்டும் திருப்பி குன்னூர் டு ஊட்டி இருந்துச்சு. அதுலேயும் டிக்கெட் எங்களுக்கு போட்டிருந்தாங்க. அதனால் நாங்கள் இந்த ட்ரெயின்லேருந்து அந்த ட்ரெயினுக்கு போயிட்டோம் நண்பர்களே. ஃபஸ்ட் கிளாஸில் இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. சீட்லாம் செமையாக இருந்தது. நீங்கள் குன்னூர்லேருந்து ஊட்டி போனோம்னா 80 ரூபா தான் டிக்கெட்டு, அன்ரிசர்வ் டிக்கெட்டு. டிக்கெட் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். போய் பாருங்கள் நண்பர்களே, சூப்பராக இருக்கும். இதுதான் குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே ஆன்லைன்லேயே மற்ற ட்ரெயினுக்கும் புக் பண்ணிக்கலாம் நண்பர்களே. தட்கால் டிக்கெட் எடுக்கிறனால, நார்மல் ட்ரெயின் எடுக்கிறனால எடுக்கலாம். இங்கே வசதி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன். கரெக்டாக நம்ம ஸ்பெஷல் ட்ரெயின் வந்துச்சுன்னா இங்கே 12:15 வருது. கரெக்டாக 12:25க்கு இங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் எடுக்கிறாங்க. குன்னூர் டு ஊட்டிக்கு எடுக்கிறாங்க. அதனால் நீங்கள் எப்படி வேணாலும் போய்க்கலாம். இங்கேருந்து ஏகப்பட்ட பேர் ஏறி வந்தாங்க நண்பர்களே குன்னூர் ட்ரெயின்லேயும். நம்ம ட்ரெயின் ஊட்டி கிட்டத்தட்ட 1:50க்கு போச்சு. அப்போவே அந்த ட்ரெயினில் ஊட்டி கீழே இறங்குறதுக்காக, மேட்டுப்பாளையம் இறங்குறதுக்காக ஏகப்பட்ட கூட்டங்கள் இருந்துச்சு நண்பர்களே. நம்ம இறங்குறக்கே முடியல, அவ்வளோ க்ரௌடு. கீழே இறங்குறக்கே ஏகப்பட்ட இருந்தாங்க. நார்த் இண்டியன்ஸு, வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் வந்திருந்தாங்க. நம்மளை விட எல்லாம் வெளிநாட்டில் இருந்து தான் வர்றாங்க அதிக பேர். நம்ம ட்ரெயினில் புக் பண்ணிக்கி நம்ம ஆளு தான் அதிகமாக இதில் போகிறது இல்லை. அதிகமாக நமக்கு கிடைக்கிறது இல்லைன்ட்டு நம்ம நேராக பஸ்ஸு, காரு, வேனில் அந்த மாதிரி போயிடுறோம். நீங்கள் ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இந்த ட்ரெயினில் போயிட்டு வாங்க. உங்களுக்கு இது ஒரு புதுவித அனுபவமாக இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா இமாச்சல பிரதேசத்துலேயும் நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்த வாய்ப்பு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கோம். அதனால் கூடுமான வரைக்கும் ஒரு தடவை நீங்கள் போயிட்டு வாங்க இந்த ட்ரெயினில். நம்ம இப்போ பார்க்குறதும் குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன் தான் நண்பர்களே.
காலையில் 9 மணிக்கு கிளம்புன ட்ரெயின் இங்கே 12:15க்கு வந்துட்டுருக்கு நண்பர்களே. அதைத்தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்குறோம். கரெக்டாக 12:15ங்கும்போது குன்னூர் வந்துருச்சு நண்பர்களே, இந்த ஸ்பெஷல் ட்ரெயின். ஊட்டியில் மே 2வது வாரத்தில் தான் எப்பயுமே ஃப்ளவர் ஷோ நடக்கும். அப்போ எல்லாம் உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ட்ரெயின்ல எல்லாம் இடம் கிடைக்காது. அதனால் நீங்கள் ஜூன் ஜூலையில் பாருங்கள், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே பண்ணிங்கன்னா தான் கிடைக்கும். வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்ததுனால ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக அந்த டைம் 3 மாதம் ஆகும்போது உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆயிரும். இல்லைன்னா செப்டம்பர் அக்டோபரில் போங்க, ஆஃப் சீசனில் செமையாக இருக்கும். மழை காலம், சீனரிஸும் அருமையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் 4 நாள் ஊட்டியில் தங்கியிருந்த நண்பர்களே, ஒவ்வொரு வீடியோவாக அப்லோடு பண்ணுறேன், பாருங்கள். இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.